ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி ஸ்டார். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழில் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு மனசு வந்தது, போடுறேன். பிகாஸ் நிறைய கஸ்டமர் என்னை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சார் புதிய ப்ராடக்ட்லாம் நிறைய பண்ணுறீங்க, தமிழில் ஒரு வீடியோ போடுங்க. சரி, இனிமேந்து ரெகுலராக தமிழில் கூட வீடியோ வரும். நடுவில் சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு, அதனால் நான் தமிழில் பண்ணுறதை விட்டுட்டேன். ஆனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்னை பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, சார் தயவு செஞ்சு தமிழில் பண்ணுங்கள், ஹிந்தி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, அதனால தான் இனிமேந்து தமிழையும் ஹிந்தியும் ரெண்டும் சேர்ந்து கலந்த மாதிரி தனித்தனி வீடியோ போட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற டிசி, 12 வோல்ட் டிசியில் ஒர்க் ஆகிற ஒரு 60+60 வாட்டு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபயர். ரொம்ப பியூட்டிஃபுல் பீஸு, பில்ட் ஃபினிஷ்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள் சார், இதுதான் இதோட பில்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலு, நெக்ஸ்ட் லெவல். எங்கேயுமே சோல்டரிங் கிடையாது சார், எங்கேயுமே. நல்லா பாருங்க, எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே, எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே. பாருங்க, எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே. இது பாருங்க, குவாலிட்டி, சூப்பர் குவாலிட்டியான ஜி ஸ்டார் பீட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எம்டி ப்ளஸ் கெப்பாசிட்டரில் செஞ்சுருக்கோம். வேறு லெவல். நீங்கள் நாங்கள் செக் பண்ணியே பார்த்துருக்கோம். இதோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட இதோட நிறைய குவான்டிட்டியில் விற்றுட்டேன். எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர். இந்த கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் இது பாருங்கள், ஜி ஸ்டாரோட புதிய போர்டு. இது 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. இது உள்ளவே பார்த்தீங்கன்னா 12 to 24 வோல்ட் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் 3116 ஐசி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 5 வோல்ட் பில்டின் அவுட் வந்துடுது. அதுக்கப்புறமா இது ஆடியோ இன்னு, இது ஸ்பீக்கர் அவுட்டு, இதுவும் ஸ்பீக்கர் அவுட்டு. இது பக்கம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்புட்டு. இங்கேருந்து ஒரு வோல்டேஜ் 12 வோல்ட் எடுத்துகிட்டு அப்படியே நான் பிடியில் இங்கே கொடுத்துட்டு பாருங்கள். எல்லாமே ப்ளக் அண்ட் பே. ஃபினிஷிங் பாருங்கள், நீங்களே பாருங்கள், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 1 நம்பர் ஃபினிஷிங். நாங்கள் ஜி ஸ்டார் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கான்ஷியஸ் பர்சன்ஸ். எங்கள் கிட்ட வாங்குறவங்க ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நான் கொடுக்குற ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வர்த் இருக்குங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் பெருமையாக பேசலை. எல்லாம் உங்களோட ஆதரவும் ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம். ஸோ இது பாருங்கள் சார், நல்ல ஒரு ஒயிட் கலர் டிஸ்பிளே போட்டிருக்கோம். ஒரிஜினல் மெட்டல் டைமண்ட் நாபு, டைமண்ட் கட்டிங் நாபு, 35 mm நாப். பாருங்கள், அந்த ஃபினிஷிங் பாருங்கண்ணே. ஒரு ஃபினிஷிங் பார்த்தாலே அப்படியே என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அது இல்லாமல் உள்ளே இருக்கிற வேலை பாருங்கள் சார். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் திங், நான் ஏன் இந்த வீடியோ போடலான்னு இருக்கிறேன்னா, இந்த கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் மனசில் பயங்கர பயங்க. இது என்னங்க, இது ஃபால்ட் ஆகிடுமா, இது எப்படிங்க, இது சர்வீஸ் ஆகாது, இது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இதுக்கு வாரண்ட்டி இருக்கா, கேரண்டி இருக்கா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் சார், கொஷன்ஸு. அந்த கொஷனுக்கு இன்றைக்கி ஒன்றா ஆன்சர் பண்ண போகிறேன். அதனால தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் எல்லா டவுட்ஸும் பக்காவாக கிளியர் பண்ணுறேன், டெஸ்டிங்கோடு காட்டுறேன். அது வேணால் நீங்கள் பாருங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த போர்டு 3116 ஒரிஜினல் யூஎஸ்ஏ டெக்ஸஸ் ஐசிங்க. இது ஃபால்ட் ஆகிற சான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்று இது ஹீட் ஆகணும், ரெண்டாவது நீங்கள் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும், மூணாவது ப்ளஸ் மைனஸாக மாற்றி போடணும், இல்லை வேறு எதுனா பண்ணாலாம் இந்த போர்டு போகும். நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே பண்ணியும் இந்த போர்டு போகாதுன்னா அப்புறம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. இது ஏன் எல்லாமே இன்றைக்கி கிளாஸ் டிக்கு மாறுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இன்றைக்கி எல்லாருமே கிளாஸ் டிக்கு மாறிட்டாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு இதில் ஃபங்க்ஷன்ஸும் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இதில் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நான் வச்சிருக்கிறது பாருங்கள், 2 10 இன்ச்சு 3-வே வச்சுருக்கேன். ஒன்றில் கிரில்லு கைட்டு இருக்கேன், இன்னும் ஒன்றில் கைட்டில். நீங்கள் அப்புறமா சொல்ல போகிறீங்க ஏன் கைட்டில். அதனால் பாருங்கள், 2 10 இன்ச்சு இந்த போர்டில் நான் பாடு வைக்க போகிறேன். நீங்கள் குவாலிட்டியாக பாருங்கள் சார். இது நான் காப்பிரைட் மியூசிக் தான் ஓடுது பாருங்கள். பாருங்கள், பேஸு முடிக்கிறேன். இது பாருங்கள், பேஸு. இது ட்ரிபிள் குறிக்கிறேன் பாருங்கள்.
இது வந்து இங்கே நெட்டு வந்து கொஞ்சம் சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நெட்டு கனெக்ட் ஆன உடனே பாட்டு வரும். வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன் உங்களுக்கு. நெட்டு தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த காப்பிரைட்டு மியூசிக்கு வாங்கிறதுக்கு எனக்கு நாப்படாத பாடு இருக்குது. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இது டிரைவ் பண்ணுது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு, எந்த ஒரு எரிச்சல் இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, இட்னூண்டு போர்டு என்ன பவர் கொடுக்குதுன்னு பாருங்க. நீங்களே பாருங்க. சரி, இப்போ இதில் நீங்கள் வந்து சொல்லலாம் என்ன இருக்குது அதோட ஃபெசிலிட்டி வந்து நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் சார், இது வந்து இதோட நல்லா பாருங்கள். இது வந்து ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸு. நான் வந்து செட்டிங்கை போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள். இப்போது பை சான்ஸ் இன்கேஸ் நான் ப்ளஸ்ஸு மைனஸு மாற்றி போட்டால் என்ன ஆகும்னு கேட்பீங்க. சரி, நான் அது உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நான் டிஸ்பிளேல வைக்கிறேன். என்னோடய ஸ்டாஃப் வந்து பண்ணுவாங்க. இது மாற்றுங்க. இது பாருங்கள், டிஸ்பிளே போயிடுச்சு. அவர் வயரை மாற்றுறாரு. ப்ளஸில் மைனஸு, மைனஸில் ப்ளஸ்ஸு போடுறாரு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். செட்டு எரிஞ்சுதா இல்லையான்னு பார்ப்போம். இது பாருங்கள், இது செட்டு ஒன்றுமே எரியலைங்க. செட்டு பக்காவாக இருக்குது, இன்னும் ஒர்க்கிங் இருக்குது. நல்லா பாருங்கள், இதே கேபிள் தான் இதில் போகுது. நான் ப்ளஸ்ஸு மைனஸில் கொடுத்துருக்கேன், மைனஸு ப்ளஸில் கொடுத்துருக்கேன். ஒன்றுமே ஆகலைங்க. இன்னும் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இது பாடுதா இல்லையான்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இது வந்து செட்டு ப்ளே ஆகின்னு இருக்குது. நான் வந்து பொலாரிட்டியே மாற்றிட்டேங்க. இது பாருங்க, ப்ளஸ்ஸை மைனஸில், மைனஸ் ப்ளஸில் போட்டேன். ஸோ என்ன தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு மாற்றினாலும் இந்த செட்டில் ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. பிகாஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்கியூட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆம்ஸ் 4 டயோடு 40 ஆம்ஸு அவ்வளோ அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு சேஃப்டிக்கு நாங்கள் இதில் இது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். இது நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் என்கிட்ட ரெண்டாவது வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், சரிப்பா இது வந்து ஓகே, இப்போது இந்த ஸ்பீக்கர் ஷார்ட் ஆகிடுச்சின்னா என்ன ஆகும்? இந்த ஐசி எரிஞ்சிருமா? இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஷார்ட் ப்ரொடெக்ஷன், ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், பொலாரிட்டி வந்து நாங்கள் இங்கே கொடுத்துட்டோம். அப்போ இது போகிற சான்ஸே கிடையாதுங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து கிளாஸ் டி வந்து டோட்டல் வேற கான்செப்ட். போர்டு கூட பாருங்கள், எங்களோட பிராண்ட் நேமில் தான் இருக்குது, ஜி ஸ்டார். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ளஸ் மைனஸை மாற்றிட்டு காட்டுறேன். ஸ்பீக்கர் என்ன ஆகுது, ஐசி என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். சரியா? இப்போ ஸ்பீக்கர் வந்து ப்ளே ஆகின்னு இருக்குது. கைட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்பீக்கரை வந்து கைட்டுறேன் டோட்டலாக. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இது சவுண்டு வருமா, சவுண்டு கரெக்டாக வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பீக்கரை கைட்டி விட்டுட்டேன். இது பாருங்கள், ஒரு ஸ்பீக்கர் வயர் நம்ம கைட்டியாச்சு. இதுலேருந்து ஒரு கைட்டிட்டேன். இப்போ ரெண்டாவது ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். நான் இங்கே பாட்டு ப்ளே ஆகுதா இல்லையான்னு பாருங்க. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அது வந்து கனெக்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லோ ரெட்டும் இதில் கொடுங்க, பிளாக் ரெட்டில் கொடுங்க. இது கூட கொடுங்க. ஸ்பீக்கரில் கொடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்பீக்கர் வந்துட்டு நாங்கள் இதில் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், இது பாருங்க, ஸ்பீக்கர் ஓடுதுங்க. இது பாருங்க, ஸ்பீக்கர் ஓடுது. இப்போ நான் உங்களுக்கு இந்த 2 ஸ்பீக்கரை ஷார்ட் பண்ணி காட்டுறேன். ஷார்ட் பண்ணுங்க, ரெண்டுமே ஷார்ட் பண்ணுங்க. இது பாருங்க, ரெண்டுமே ஷார்ட் பண்ணிட்டோம். எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஷார்ட்டை எடுத்த உடனே ஸ்பீக்கர் வந்து நின்றுருச்சு. இப்போ இந்த ஷார்ட்டை நம்ம எடுத்தோம்னா இந்த ஐசி வந்து பாடுங்க, எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ திருப்பி கனெக்ஷன் கொடுங்க சார். இப்போ வந்து அந்த கனெக்ஷனை ஷார்ட் எடுத்துட்டு நம்ம திருப்பியும் கனெக்ஷன் கொடுக்குறோம். அது பாருங்க, பாடுதா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். இது பாருங்க,
ஸ்பீக்கரு பாடுது, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அருமையாக பாடுது. சரியா, இது வந்து நெட் ப்ராப்ளம் தான், வேற ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக தான் நான் கிளாஸ் டிக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஆனால் இது பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு திருப்பி பண்ணி காட்டுறேன். இது 2 ஸ்பீக்கரும் நம்ம ஷார்ட் பண்ணிட்டு போட்டால் கூட ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் மாற்றினாலும் பிரச்சனை கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரும் ஷார்ட் ஆனால் எந்த பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது வர என்னென்னா, அப்போது ஒரு கிளாஸ் டீயில் எத்தனை பெனிஃபிட் இருக்கும்போது நம்ம ஏன் அதுக்கு மாறக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, இது வந்து ஒரு 60 + 60 வாட் ஆர்எம்எஸ்ங்க. 2 10 இன்ச்சு ஓடுது. நான் 10 இன்ச்சு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் 8 இன்ச்சு போட்டாலே இதில் போதும். ஆனால் இது 10 இன்ச்சு கூட டிரைவ் பண்ணோங்க, அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த செட்டு வேணும்னா என்னோட கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக ரிப்ளை பண்ணுவோம். அதோட ப்ரைஸு, கொரியர் சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா சார்? நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் G Star Audios.